ஹலோ ஹலோ ஹலோ. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சந்திரமோகன் வீட்ல நடக்கிற லீலைகள் தான். ஐயா அம்மா வராங்க. கணக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாதுங்கறத மறந்துட்டு நம்ம சந்திரன் சார் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. முதலாளி அம்மா வீட்டு வேலைக்காரிய எப்படி எல்லாம் விரட்டி வேலை வாங்குறாங்கங்கறத நீங்களே பாருங்க. 60 வயது முதியவரின் லீலை. முதலாளி அம்மா கொடுத்த வேலை பத்தாதுன்னு இப்ப முதலாளியும் அவங்களுக்கு வேலை கொடுக்க போயிட்டு இருக்காரு. டேய் ஜூம் பண்றா, சீக்கிரமா பண்றா. டேய் மத்தவங்க இருக்கும்போது நான் அதெல்லாம் பண்றது இல்லடா. டேய் கேமராவை ஜூம் பண்ணுன்னு சொன்னேன். ஓகே ஜூம் ஜூம் ஜூம். டேய் யாரோ ஒருத்தர் மூட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. கண்டுபிடிச்சிட்டேன். யாருடா அது? விட மாட்டான் போல இருக்கு. பிடிச்சிட்டான்டா. ஆஹா பேட்டிய தூக்க ஆரம்பிச்சிட்டான்டா மச்சான். டேய் அந்த ஆளு பாத்ரூம்குள்ள போறான். அங்க கேமரா இல்லடா. ச்சே. இன்டர்நெட் மூலமா ஜூம் பண்ணி பாக்குற கேமரா இருந்து என்ன பிரயோஜனம்? இல்ல அட்வான்ஸ்டா இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த பாத்ரூம்குள்ள போன வேலைக்காரியும் அந்த ஆளும் நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்டாங்கடா. என்னடா பண்றது? இந்தா இது செல்வனுக்கு, இது ராகுலுக்கு, இது சுபாஷுக்கு. சந்தோஷம் தானே? இந்தா பிடி. அன்னைக்கு நான் கொடுத்த கேமராக்கு பதிலா தான் இந்த gift. ஓகே இப்போ என் மேல இந்த கோவம் போயிடுச்சுல? அங்க ஒருத்தன் இருந்தானே, அவனை பாத்தியா? 40-50 பேண்ட் ஷர்ட்டையும் ஒண்ணா எடுக்கிறான். அவ்வளோத்தையும் ஒரே நேரத்துல போட்டுக்குவான் அவன். அப்படியெல்லாம் சீன் போடுறவங்களுக்கு நான் என் வேலையை காட்டுறேன். அங்க நின்னுட்டு இருந்தவங்க கிட்ட இருந்து அடிச்சிட்டு வந்துட்டியா நீ? பாத்தியா எப்படி அடிச்சிட்டு வந்திருக்கானு? என்ன? ஏய் இல்ல இந்து, சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன். ஏய் இந்து, இந்து நில்லு ப்ளீஸ். இந்து 2 minutes, 2 நிமிஷம். இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நல்ல பசங்களா நாங்க திரும்பி வரோம். இதை கொஞ்சம் பிடிச்சிக்கோ. சாரி வாடா. அவ இருக்கும்போது நீ ஏன்டா இந்த வேலையெல்லாம் செய்யற? போடா. டேய் நீ எங்கடா போற? நீ தானடா போடான்னு சொன்ன. ஜோக் அடிக்கிறியா? வாடா. சரி வரேன். First time in my life this is happening in a shop. No. How can you say that? அதான் அந்த டி-ஷர்ட் காரன் தான்டா. டேய் ஓடி வர அப்படின்னு சொல்றா. நீங்க என்ன காரியம்டா பண்ணீங்க? சேல்ஸ்மேனுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு பாத்தீங்களா? ஒருத்தன் சாவியை தொலைச்சிட்டு கடையில உட்காந்து சீன் காட்டிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு உங்க சாவியெல்லாம் பாத்துக்கிறது ஒரு வேலை இல்ல. இந்த அப்படிங்க இத எங்கேயாவது கூட தொலைச்சிட்டு அப்புறம் எங்க உயிரை வாங்கி தொலைக்காதீங்க சொல்லிட்டு காலங்காத்தால வந்துட்டான். நான் தேங்க்யூ. ஐயோ இந்த சாவி நம்மளை விட்டு போற மாதிரியே இல்ல. வா. ஆமாண்டா. டேய் அது ஒருத்த வரான் பாரு. இதுக்கு அவன் தான் சரியான ஆளு. அவன் கையில கொடுத்துடலாமா? சரி வா கொடுக்கலாம். வா வா. என்னங்கடா இது? நான் மனுஷனுங்கடா. சாரி சார். எப்படி அழுது பாத்தியா? கடவுளே எப்படியோ தப்பிச்சிட்டோம். தப்பிச்சு என்னடா பிரயோஜனம்? அவதான் போயிட்டாலே. என்னது போயிட்டாளா? டேய் இந்துடா. சாரி செல்வன், நான் என்ன சொன்னாலும் நீங்க திருந்துறதா இல்ல. என்னைக்கு நீங்க திருடுறத விடுறீங்களோ அன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே குட் பை. அவ என்னடா சொன்னா? நான் ஹரிச்சந்திரனா மாறினதுக்கு அப்புறம் அவ சந்திரமதியா மாறலாம். என்னது? என்னையும் உன்னையும் ஒரே நேரத்துல லவ் பண்றேங்கறா. வேற என்ன சொல்ற? ரெண்டு பேர்ல யாரா அவளை லவ் பண்றது? எனக்கு அப்பவே தெரியும் அவ மறுபடியும் கூப்பிடுவான்னு. டேய் இது இந்து இல்லடா, ராகுல். என்னடா பீச்லயா? அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கிட்ட சொல்லணும்ங்கறான். சரி வாட போலாம். வா.